இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். தமிழ் சித்தர் பாடல்கள் வரிசையில் வள்ளல் பெருமானோடு பயணித்துக் கொண்டிருக்கிறோம் என்பது நமக்கு நன்றாக தெரியும். 19ஆம் நூற்றாண்டு மிகப்பெரிய மாற்றங்களை உலகளவில் பார்த்த ஒரு நூற்றாண்டு நிச்சயமாக சொல்லலாம். அந்த மாதிரி மாற்றங்களை தமிழ்நாட்டிலும் நம்முடைய மண் பார்த்தது, அதுதான் மிக முக்கியம். அப்படிப்பட்ட மாற்றங்களை கொண்டு வந்த அந்த பெருமகனார்களில் நம்முடைய வள்ளல் பெருமானும் ஒருவர் என்பதுதான் மிக முக்கியம். அப்படி அவர் சமூக மாற்றங்களை கொண்டு வந்ததால தான் இன்னைக்கு வரைக்கும் நாம் அவரை பேசிகிட்டு இருக்கோம். இன்னைக்கு மட்டும் இல்லை, நாளைக்கும் இனி வரும் காலத்திலும் நம்முடைய வள்ளல் பெருமானோட பேர் உலகளவில் பேசப்படும் என்றால் அதற்கு மிக முக்கிய காரணம் 19ஆம் நூற்றாண்டில் நம்முடைய வள்ளல் பெருமான் கொண்டு வந்த அந்த புரட்சி மாற்றங்கள் அப்படின்னு எந்த பேர் வேணால் சொல்லலாம். ஏன்னா அது நாள் வரைக்கும் உலகத்தில் சமூகத்தில் கடைபிடிக்கப்பட்டு வந்திருந்த அந்த சடங்குகள் சம்பிரதாயங்கள் இது எல்லாவற்றையும் புறம் தள்ளிவிட்டு தனக்கென்று ஒரு தனி மார்க்கத்தை உருவாக்கினார், தனக்கென்று ஒரு தனி கொடியை உருவாக்கினார், தனக்கென்று ஒரு தனி சபையை உருவாக்கினார், தனக்கென்று ஒரு தனி சங்கத்தை உருவாக்கினார், தனக்கென்று ஒரு தனி சொல்லை உருவாக்கினார். தனக்கென்றுன்னு சொல்கிறோம். அவர் தனக்காகவா செய்தார்? இல்லையே, நமக்காக அல்ல செய்தார். நாம் எல்லோரும் மீட்சி பெற வேண்டும், நாம் எல்லோரும் மீட்பு அடைய வேண்டும். அதற்காகத்தானே அவர் அந்த சமரச சுத்த சன்மார்க்கம் என்ற சங்கத்தை அமைத்தார். சன்மார்க்க சபை என்று ஒன்று உருவாக்கினார். சன்மார்க்க கொடி என்று மஞ்சளும் வெள்ளையும் கலந்த ஒரு கொடியை உருவாக்கினார். தனக்கென்று ஒரு தனி சொல் என்பதாக தனித்திரு, விழித்திரு, பசித்திரு அதை சொன்னார். அதை தவிர அருட்பெரும் சோதி, அருட்பெரும் சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் சோதி என்கின்ற அந்த மந்திர உச்சாடனத்தை உருவாக்கியவரும் நம்முடைய வள்ளல் பெருமான் தான். இப்படி அவரோட பெருமைகளை அடுக்கிக்கிட்டே போகிறோம். ஆனால் அவர் ஒரு பாடலில் ரொம்ப நம்மை அதிர வைக்கக்கூடிய ஒரு வார்த்தையை சொல்கிறார். என்னன்னா, உள்ளம் எரிகிறது உடலும் எரிகிறது அப்படிங்கிறாரு. வள்ளல் பெருமானுக்கு உள்ளம் எரியுதா? ஆச்சரியமாக இருக்குல்ல. அவர் அப்படிப்பட்ட நிலையெல்லாம் கடந்தவராச்சு. எல்லோரிடமும் அன்பாக இருந்தவர், இருக்க சொல்பவர். அவர் எப்படி உள்ளம் எரியுது, உடல் எரியுது, வயிறு எரியுதுங்கிறாரு? இது என்ன நம்ப முடியாதா இருக்குது அப்படின்னு தான் நம்ம அந்த பாடலை படிக்கிறோம். ஆனால் படிக்கத்தான் நமக்கு தெரிகிறது வள்ளல் பெருமான் இப்படி உடல் உள்ளம் வயிறு எரிகின்றது என்று சொல்லும்போது அந்த பாடலை படிக்கும்போது நமக்கே அந்த உணர்வு வருகிறது என்றால், அதாவது நாமன்னு ஏன் சொல்கிறோம்? நாம் இன்னும் அந்த அளவு உயரத்தை அடையவில்லை, ஞானத்தை அடையவில்லை, தெளிவை அடையவில்லை. அப்படி அடையாத நமக்கே அந்த மாதிரியான உணர்வு இருக்குன்னா வள்ளல் பெருமானுக்கு இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. முதல்ல பாட்டுக்குள்ளே பயணிச்சிடலாம். மிக எளிமையான பாடல், அதற்கென்று தனி இலக்கண விளக்கம் அது இது எதுவுமே தேவையில்லை. வாசிக்கும் போதே நமக்கு புரியும். பாருங்களேன், பாடலை பார்க்கலாமா? உள்ளலேன் உடையார் உண்ணவும் வரியார் உருபசி உழந்து வெந்துயரால் வள்ளலே நெஞ்சம் வருந்தவும் படுமோ மற்றிதை நினைத்திடும் தோறும் எள்ளலேன் உள்ளம் எரிகின்றது உடம்பும் எரிகின்றது என் செய்வேன் அந்தோ கொள்ளலேன் உணவும் தரிக்கிலேன் இந்த குறையெல்லாம் தவிர்த்து அருள் எந்தாய். தனித்திரு அலங்கல் அப்படிங்கிற பகுதியில் 6ஆம் திருமுறையில் 5382வது பாடலாக இந்த பாடல் அமைஞ்சிருக்கு. பசியும் ஓர் ஆயுதம் அப்படின்னு நம்முடைய வள்ளல் பெருமான் பல முறை சொல்கிறார் அல்லவா? அப்படிப்பட்ட ஒரு நிலையை விளக்குவதான ஒரு பாடல். எதை பார்க்கும்போது அவருக்கு உடம்பு எரியுது, உயிர் எரியுது, உள்ளம் எரியுது, பசிக்கவே இல்லை, சாப்பிட தோணலை அப்படின்னு அரற்றுகிறார் என்றால் நம்மை பார்த்து தான் அப்படி சொல்கிறார். நாம் எல்லாரும் செய்கிற செயல்களை பார்த்து அப்படி சொல்கிறார் நம்முடைய வள்ளல் பெருமான். அப்படி நாம் என்ன செயல் செய்கிறோம் அதை நம்ம புரிஞ்சுக்கணும்ல. சரி, 200 ஆண்டுகள் கழிந்தாச்சு. வள்ளல் பெருமான் அப்போது பார்த்திருந்த காட்சி இது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அப்படி சொல்ல முடியுதா? அப்போ 200 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மக்கள் இப்படி இருந்தாங்க. 200 வருஷம் கழித்து தொழில்நுட்பம்லாம் வளர்ந்தப்புறம் நாமெல்லாம் ரொம்ப மாறி இருக்கோம் அப்படின்னு உத்வேகமாக உணர்ச்சி பூர்வமாக உறுதிபட சொல்ல முடியுதா அப்படின்னா இல்லை. அதுதான் நம்முடைய வள்ளல் பெருமானுடைய பாடலின் சத்தியம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அவர் சொல்லுகின்ற அந்த மனிதர்கள், அவர் சொல்லுகின்ற அந்த காட்சி எல்லாம் இப்போவும் இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். என்ன காட்சி, என்ன மனிதர்கள் பாருங்களேன். உள்ளலேன் உடையார் உண்ணவும், அதாவது இருக்கிறவங்கெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்களாம்.
கரெக்டு தானே? இல்லை, 5000 கோடி 10,000 கோடி 15,000 கோடிக்கு விழாக்களை நடத்தி தங்கள் வீட்டில் விருந்துகளை நடத்தி இருக்கிறவங்க சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. உள்ளலேன் என்பவர் சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. இல்லாதவங்க என்ன பண்ணுறாங்க? அது ஒரு பெரிய கேள்வியாக இருக்குல்ல. அதைத்தான் வள்ளல் பெருமான் அடுத்தது சொல்கிறாரு. வரியார் உரு பசி உழந்து வெந்துயரால் வள்ளலே நெஞ்சம் வருந்தவும் படுமோ. உரு பசி, அந்த உரு பசிங்கிறது திரும்ப 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 வந்துக்கிட்டே இருக்கான். அந்த உரு பசியால் உழந்து வெந்துயரில் வெந்து போகிறாங்க. அப்படின்னா பசிங்கிற அந்த கொடுமையில் வெந்து போகிறாங்க. சாப்பிட்டு உணவை உண்ட மயக்கத்தில், உணவை உண்ட நிம்மதியில் அவர்கள் நிம்மதியாக இல்லை, மகிழ்ச்சியாக இல்லை. அதற்கு பதிலாக அந்த பசி வந்த கொடுமையில் அவர்கள் உடம்பே வெந்து போகிறது, உயிரும் வெந்து போகிறது என்கின்ற அந்த கொடுமையை நான் பார்க்க வேண்டி இருக்கிறதே, இதுக்கு நான் என்ன செய்வேன் அப்படின்னு பரிதவிக்கிறாங்க. அந்த பரிதவிப்பு இருக்கு பாருங்க, அதுதான் நம்முடைய வள்ளல் பெருமான் 200 வருடத்திற்கு முன்பாக துவக்கிய ஒரு பெரிய ஆன்மீக புரட்சி அப்படின்னு நிச்சயமாக சொல்லலாம். சரி, இந்த துயரில் அவங்க கஷ்டப்படுறாங்க, அதுக்கு என்ன ஆகுது நம்முடைய வள்ளல் பெருமானுக்கு? அது ரொம்ப முக்கியம் இல்லை. அவங்க கஷ்டப்படுறாங்கப்பா, பசிக்கு தான், ஆனால் சாப்பிட ஒன்றும் இல்லை. நாமளாக இருந்தால் சொல்லிட்டு நகர்ந்து போயிடுவோம். ஆனால் வள்ளல் பெருமான் அப்படி நகரவில்லை இல்லையா? அதனால் அவருக்குள் என்ன மாற்றங்கள் நிகழ்கிறதுங்கிறத வெளிப்படையாக சொல்கிறார் பாருங்க. மற்றிதை நினைந்திடுந்தோறும் எள்ளலேன் உள்ளம் எரிகின்றது உடம்பும் எரிகின்றது என் செய்வேன். பார்க்கும்போது மனசு எரியுது, உடம்பு எரியுது, நினைக்கும் போது கூட எனக்கு உடம்பும் எரியுது உள்ளமும் எரியுது. அப்படின்னா நான் என்ன செய்வேன் அப்படின்னு பரிதவிக்கிறார், அரற்றுகிறார். இதுதான் ரொம்ப முக்கியம். ஏதாவது ஒன்று செஞ்சு மாற்றிட மாட்டோமா? என் கையில் ஒரு மாய கம்பு இருந்தா, மாய கோல் இருந்தா நான் ஜீபூமான்னு சொல்லி மாற்றிட மாட்டேனா? அப்படியெல்லாம் அவர் மனசு பரிதவிக்கிறார். அதனால தான் உடம்பும் எரியுது உயிரும் எரிகிறது அப்படின்னு சொல்கிறாரு. அந்த அளவுக்கு அந்த வயிற்று பசி என்கின்ற நெருப்பில் எளியவர்கள் துன்பப்படுகின்றதை பார்க்கும்போது நம்முடைய வள்ளல் பெருமான் துடிக்கிறார். அது உயிரின் துடிப்பு. கோடிக்கணக்காக பணம் வைத்திருக்கின்ற செல்வந்தர்கள் புளியேப்பம் விட்டுக்கொண்டு சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பசியில் துடிக்கின்ற வறியவர்கள் வயிற்று நெருப்பால் எரிந்து போகிறார்களே, இதற்கு நான் என்ன செய்வேன் அப்படின்னு சிந்திக்கிறார். சிந்தனை மட்டுமே போதுமா? அதற்கு ஒரு தீர்வும் வேணும்ல. அந்த தீர்வை நோக்கி நகர்கிறார் பாருங்கள். அந்தோ கொள்ளலேன் உணவும் தரிக்கிலேன் இந்த குறையெல்லாம் தவிர்த்தருள் எந்தாய். இந்த குறையெல்லாம் தவிர்க்கணும். உணவும் சாப்பிட முடியல, என்னால் உடம்பு எரியுது, உயிர் எரியுது, சாப்பிட முடியல, தூங்க முடியல, வேற எதையும் செய்ய முடியல. இந்த குறையை எப்படி போக்குவது எனக்கு சொல்லிக்கொடு என் தாய் என்று கதறுகிறார் நம்முடைய வள்ளல் பெருமான். இந்த கதறல் தான் அந்த அணையா அடுப்பாக, பசிப்பினி நீக்குகின்ற அந்த மருத்துவமாக, பசிப்பினி நீக்குகின்ற மருத்துவராக நம்முடைய வள்ளல் பெருமானை உருவாக்கி இருக்கிறது. நாமளும் உருவாக வேண்டாமா? நாம் மட்டுமே சாப்பிட்டுட்டு இருந்தால் போதுமா? 3 வேளை நான் நிம்மதியாக சாப்பிட்றேன்பா, திருப்தியாக சாப்பிட்றேன், அது மட்டுமே போதுமா? ஏனென்றால் இந்த இயற்கை தானே நமக்கு உணவை கொடுக்கிறது. அது தான் மட்டுமே சாப்பிடணும்னு நினச்சா வயல் தான் நெல்லை விளைவித்து தான் மட்டுமே சாப்பிடும். இயற்கையில் மரங்கள் பழங்களை உருவாக்கி தான் மட்டுமே சாப்பிடும். செடி கொடிகள்லாம் காய்கறிகளை உருவாக்கி தான் மட்டுமே சாப்பிடும். அப்படின்ற ஒரு நிலை இருந்தால் நாம் உயிர் வாழ்வது கடினம் இல்லையா? அப்போ இயற்கை, 5 அறிவு இல்லாத இயற்கையே நமக்காக எல்லாவற்றையும் உருவாக்கி கொடுக்கும்போது நாம் பிறருடைய வயிற்று பசியை தீர்க்க வேண்டும் என்பதைத்தான் நம்முடைய வள்ளல் பெருமான் நமக்கு இதை சொல்லித் தருகிறார். எனவே நாம் இந்த வள்ளல் பெருமானின் பாடலிலிருந்து ஒன்றை தெரிந்து கொள்ளலாம். வயிற்று பசியை பார்த்து உடலும் எரிகிறது உள்ளம் எரிகிறது என்று வள்ளல் பெருமான் வருத்தப்பட்டார். அந்த வருத்தத்தை போக்குகின்ற சன்மார்க்கிகளாக நாம் அத்தனை பேரும் உருவாவோம். அதுதான் இந்த பாடல் நமக்கு தருகின்ற தெளிவு. நிச்சயமாக சன்மார்க்கத்தில் நாம் இணைந்தால் நம்முடைய வயிற்று பசி அல்ல, மற்றவரின் வயிற்று பசியை போக்குகின்ற சன்மார்க்கிகளாக நாம் உயர்வோம் என்பதுதான் நிச்சயம். அருட்பெரும் சோதி, அருட்பெரும் சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் சோதி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.